உங்க நல்லதுக்கு தான் நீங்க டீ குடிக்கிறீங்களா? காப்பியா? காப்பி வாங்கிட்டு நான் ஓகேண்டாண்ணா. பொறு அப்படியே காப்பி குடிக்க விட்டு நைஸா பேசுவான். பேசுனா இப்படி சம்மதிச்சிருவான்னு நினைக்கிறேன். அதனால பேசி பார்ப்பான். அப்படி இல்லாட்டி நம்ம வேலையை காமிச்சிருவான். ரைட்டு, நீங்க சொன்னதே போதும். நீங்க குடிங்க, காப்பி குடிங்க. ஆறா எப்படி நம்ம கேட்குறாரு அவரு. நமக்கு வேணும்னு கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் மனசு உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னே. ஏன்னா இப்படி இருக்கீங்க? மண்ணிலே ஈரமுண்டு. நல்லா எல்லாமே உங்களுக்கு தெரியுதுல, ஏன் இப்படி இருக்கீங்க? சரி, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. உங்களை பழைய மாதிரி ஆக்கி விட்டுருவோமா? நல்லா குளிக்க வச்சு புது ட்ரெஸ் போட்டு ஆள் இருக்காங்க. எங்கேயோ ஒரு டைம் எல்லாம் ஆயிடுச்சு. அண்ணே புறா புறா உங்க நல்லதுக்கு தான் நீங்க நல்லது அண்ணே வானே புது ட்ரெஸ் போட்டு நல்லா ஆக்கி விடுவான். நிலக்கோட்டையில இந்த அண்ணன் ரொம்ப வருஷமா இருக்கிறதாக என் ஃப்ரெண்டு சொன்னான். நாங்களும் அவர் மாத்தலான்னு போயிட்டோம். ஆனா அவர் அங்க இருக்க எல்லாரையும் கதற விட்டாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அவர் நம்ம வழிக்கு வர்ற மாதிரியே தெரியல. சுத்தி இருக்க எல்லாருமே மனசு விட்டாங்க. ஆனா நம்ம தி ஸ்குவாட் விடுவோமா? என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவரை மாத்துறதுக்கு தூக்கிட்டோம்ல. ஆனா அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காப்ல. சொந்த வந்தத்தால மட்டும்தான் இப்படி ஆயிருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டோம்ல. அவரை பழைய மாதிரி ஆக்கி விட்டுறலாம். பொறுத்து இருந்து பாருங்க.